கிரீன்லாந்துக்கு சீனா அச்சுறுத்தலாக இருப்பதாக அமெரிக்கா கூறி வரும் குற்றச்சாட்டை சீனா இன்று கடுமையாக மறுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் அமெரிக்கா சீனா அச்சுறுத்தல் என்ற பெயரை பயன்படுத்தி சுய லாபங்களை அடைய முயற்சிப்பதாக சீன அரசு குற்றம் சாட்டியுள்ளது. பீஜிங்கில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் குவோ ஜியாங்குன் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். சீனா அச்சுறுத்தல் என்பதை ஒரு காரணமாக கொண்டு சுய லாபங்களை தேடுவதனை அமெரிக்கா உடனடியாக நிறுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த கண்டனம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட நீண்ட பதிவை தொடர்ந்து வெளியாகியுள்ளது. அந்த பதிவில் ஆர்க்டிக் பிராந்தியத்தில் சீனா மற்றும் ரஷ்யா ஏற்படுத்தும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் வட அமெரிக்காவை கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் ஏவுகணை தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்க கோல்டன் டோம் என அவர் அழைத்த திட்டத்தை உருவாக்கவும் அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து அவசியம் என ட்ரம்ப் கூறியிருந்தார். கிரீன்லாந்து குறித்து சீனா தனது நிலைப்பாட்டை பலமுறை தெளிவாக தெரிவித்துள்ளது என குவோ ஜியாங்குன் ட்ரம்பின் பதிவிற்கு பதிலளித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபை சட்டத்தின் நோக்கங்களும் கொள்கைகளும் அடிப்படையாக கொண்ட சர்வதேச சட்டமே இன்றைய உலக ஒழுங்கின் அடித்தளம். அதனை மதித்து பாதுகாக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா கிரீன்லாந்தை கட்டுப்படுத்தும் வரை உலகம் பாதுகாப்பாக இருக்காது என்று குறிப்பிட்ட ட்ரம்ப் நோபல் பரிசை தமக்கு நிராகரித்ததன் பின்னர் இனி அமைதியை பற்றி பரப்புரை செய்ய வேண்டிய அவசியமில்லை என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை கைப்பற்றும் தனது நோக்கங்களை தெளிவாக தெரிவித்துள்ளார். தனது கோரிக்கைகளை எதிர்ப்பவர்களுக்கு, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் முக்கியமான சிலருக்கு கூடுதல் வரிகளை விதிப்பதாக அச்சுறுத்தியதுடன் இருப்பினும் கிரீன்லாந்தை கைப்பற்ற வன்முறையை பயன்படுத்துவாரா என்பதை ட்ரம்ப் தெளிவுபடுத்தவில்லை. குறிப்பாக டென்மார்க்குடனான பேச்சுவார்த்தைகள் எந்த பலனையும் அளிக்காத நிலையில் இந்த சிக்கல் உருவாகியுள்ளதாகவே அவர் தெரிவித்துள்ளார். கிரீன்லாந்து மீது ராணுவ நடவடிக்கை சாத்தியமா என்ற கேள்விக்கு ட்ரம்ப் பதிலளிக்க மறுத்துள்ளார். அத்துடன் கிரீன்லாந்து விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகள் தலையிடுவதை விடுத்து உக்ரைனில் கவனம் செலுத்தட்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பா மற்றும் தனது நேட்டோ கூட்டாளிகளிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு இருந்த போதிலும் கிரீன்லாந்தை ஏதேனும் ஒரு வழியில் கைப்பற்றுவோம் என்ற அச்சுறுத்தல்கள் மூலம் ட்ரம்ப் நெருக்கடி அளித்து வருகிறார். கிரீன்லாந்தின் மீதான அமெரிக்காவின் கட்டுப்பாடு குறித்து ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் வரை டென்மார்க் மற்றும் 7 ஐரோப்பிய நாடுகளின் மீது 10% வரி விதிக்கப்படும் என்று அவர் கடந்த சனிக்கிழமை அறிவித்தார். மேலும் நோபல் பரிசு நிராகரிக்கப்பட்டதன் பின்னரே தாம் உலக விவகாரங்களில் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளதாகவும் இனி அமைதியை பற்றி பரப்புரை செய்ய வேண்டிய அவசியமில்லை என்பதை உணர்ந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாகவே நோர்வே மீது ட்ரம்ப் 10% வரி விதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே அமெரிக்காவுடனான முரண்பாட்டு நிலைமைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் ஃபிரெடரிக் நீல்சன் தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை கைப்பற்றும் விருப்பம் குறித்து வெளிப்படுத்திய கருத்துக்கள் தொடர்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். கிரீன்லாந்தின் ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கு விதிக்கப்படும் சுங்கவரி மிரட்டல்கள் காரணமாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா இடையே பதற்றம் நிலவி வருகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த அழுத்தங்களுக்கு உட்பட மாட்டோம். உரையாடல், பரஸ்பர மரியாதை மற்றும் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் உறுதியாக நிற்போம். மேலும் பல நாடுகள் மற்றும் உலகத் தலைவர்கள் கிரீன்லாந்துக்கு ஆதரவு தெரிவித்து வருவது மிகவும் முக்கியமானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது கிரீன்லாந்து ஒரு ஜனநாயக சமூகமாகவும் தன் எதிர்காலம் குறித்து தானே முடிவெடுக்க உரிமை கொண்ட நாடாகவும் இருப்பதற்கான தெளிவான அங்கீகாரம் என அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். கிரீன்லாந்திலும் டென்மார்க்கிலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள் ஒரு வலுவான மரியாதைக்குரிய ஒற்றுமையை வெளிப்படுத்தியுள்ளன. பலர் அமைதியான முறையில் எங்கள் நாட்டின் மீது கொண்ட அன்பையும் எங்கள் ஜனநாயகத்திற்கான மரியாதையையும் வெளிப்படுத்தியுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.